சேரனனை பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டத்தோடு இருக்கார். வீட்டில் வந்து ரொம்ப உம்முனே இருக்காங்க. அப்போ நிலா கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னண்ணே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு இருக்க மாதிரி இருக்கே, என்னண்ணே அப்படின்னு. ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. அப்போ சொல்லையில், இல்லைப்பா மல்லிகா இருக்குல்ல, மல்லிகா வந்து புருஷன் வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்துடுச்சாம்ப்பா. அதை நினச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்றாங்க. என்னென்ன எதுக்காண்டினே என்னென்ன ஏதுனேன்னு நிலா கேட்குறாங்க. இல்லைப்பா அவங்க மாமனாரும் 2 பேருமே பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறாங்களாம். அந்த பையன் வெளிநாடு போயிட்டானா, வெளிநாடு போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தாலும் புருஷன் ஃபோனையே எடுக்கவே இல்லையாம்ப்பா. இந்த பிள்ளை போனப்போ கொடுத்த நகையையும் வாங்கி விற்று தின்னுப்புட்டாங்களாம்ப்பா. எதுவுமே செய்யலையாம்ப்பா. அந்த பிள்ளை அழுன்னு சொல்லி அழுகுது. எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குப்பா நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லையில் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம சந்தா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணையில் நிலா தெளிவாக சொல்கிறாங்க, அண்ணே பொம்பளை ஆளுகளுக்குள்ளே இந்த விஷயத்த சொன்னால் கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஆயிடுவாங்க, நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க நிலா. சரிப்பான்னு சொல்லிட்டு ஃபோன் கட் ஆயிடுது. அப்புறம் செத்த நேரத்தில் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோனே வருது. நம்ம சேரன் அண்ணனுக்கு வந்தோடனையும் இந்த அண்ணன் கிட்ட நம்ம சந்தா பேசுகிறாங்க, சாப்பிட்டீங்களா, காஃபி குடிச்சிங்களா, என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னு. அவ்வளோ தூரம் நிலா சொல்லியும் திரும்ப சந்தாட்ட அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க. ஒப்பிச்சோடனையுமே நம்ம சோழன் அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்ட சேரன் அண்ணன் சொன்னதெல்லாம் கேட்ட சந்தாவுக்கு அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாகி அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த அண்ணனுக்கு இதுவே விளைவாயிருமோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உண்மையாக தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.